கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து கர்த்தந்த நாளை தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தேவனை இறக்க பாருக்குன்னா அது 4ஆம் மாதம் நாளை நாம் தேவனை தோடுகளில் தேவன் மகாபிரிக்கிறவர்கள் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து தேவன் அறிவிக்கிற வார்த்தை வாசத்துக்கு அழைத்துள்ளோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும். பச்சை மரத்துக்கு இதைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். தெய்வத்தின் நாமத்தில் கைகொண்டதாக அருமருச்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்துல தன்னை பின்பற்றி வருகிற தன்னுடைய சீஷர்களை சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார் என்றார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற அருமருச்சகர இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக காணப்படுகிறார். அவருக்கு உண்டான உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்களை ஒரு பச்சை மரத்துக்கு ஒப்பிட்டு எனக்கே இப்படி செய்தார் என்று சொன்னால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பல சம்பவங்கள் உண்டு. நாம் எல்லாமே தியானம் செய்ய முடியாது. ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் தியானம் செய்து அதற்கு சமமாக காணப்படுகிற மனவாட்டி நாம் எப்படி இயேசு கிறிஸ்து சில உபத்திரங்கள், வியாபலங்கள், பாடுகள் வந்ததோ அதே போல நமக்கும் வரும் என்பதையும் அதை நாம் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஜெயித்து காணப்பட்டவரோ அதே போல நாமளும் மேற்கொள்ள சில நடைமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற அவர் வாழ்க்கையில பல சம்பவங்கள் உண்டு. சில பாடுகள், மக்களால் உண்டான உபத்திரங்கள், பசி, தூக்கமின்மை, மனிதர்கள் தன்னை புறக்கணித்த நிலை, சிலுவை பாடுகள், சீசர்கள் தன்னை நம்பப்படாமல் சில நிகழ்வுகள், வேத புரட்டல்கள், விசுவாச துரோகம், இப்படி பல சம்பவங்கள் உண்டு. அதேபோல் நாமும் கடைசி காலத்தில் காணப்படுகிற அவருடைய மனைவியாக சரீரமாக சபை, இப்படிப்பட்ட சம்பவத்தை நாமும் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சில வசனம் நாம் தியானம் செய்து நாம் கடந்து சொல்லுவோம். பசுவருக்கு உண்டான ஒரு சோதனை. மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவன் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தை துவங்கப்படும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அவரை கொண்டு போட்டு வனாந்தரத்தில் அவரை விடுகிறார். 40 நாட்கள் அங்க இருக்கிறார். ஏன் தேவன் கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நாள் தேவனை சஞ்சரிக்கத்தக்க அநேக அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர் தேவனால் அனுப்பப்படுகிறார். தேவனுக்கு அவருக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்துவதற்காக தனிமைப்படுத்தப்படுகிறார். அதோடு அந்த சோதனை காலம் முடிவடை போதும் சாத்தான் என்ன பண்றான்னா அவரை சோதிக்க பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது சோதனை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்குள்ள என்ன நிலைகள் இருக்கிறதோ அதை சார்ந்துதான் நம்ம சோதிப்பான். ஒன்று பொருளாதார நிலை கம்மியா இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சோதிப்பான். ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் சோதிப்பான். பணம் மிகுதியா இருந்தால் பணத்தில் சோதிப்பான். இப்படி என்ன நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறவங்களோ அது சார்ந்தே ஒரு சோதிக்கக்கூடிய நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வேற புதிதாக ஒரு சோதனை வராது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பெரிய மிகுந்த பசி உண்டாயிற்று. அவர் சொல்லுகிறார், நீதான் தேவகுமார் அல்லவா, உனக்கே பசிக்குது, இந்த கல்லுகளை அப்பம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே. என்ன நமக்கு தேவையோ அதை சார்ந்தே சோதிப்பான். அதில் எதை நேசித்து எதை அன்பு பாராட்டி கடந்து போறீங்களோ அதுவே நமக்கு
சோதனையாக மாறும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவர் ஜீவனுக்கு எதுவான ஒரு மரணத்து கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்கே அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். மூன்றாவதாக அவர் ஒருவேளை சாப்பாடு இல்லாத நிலைகளுக்கு உலகத்தை தான் வைத்து என்னை திசாந்தமாக வணங்கிக்கொள் உனக்கு தருகிறேன். அதனால் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு என்ன பற்றாக்குறை இருக்கிறதோ, என்ன தேவை இருக்கிறதோ அதை சார்ந்துதான் அவர் சோதிப்பான் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க பார்க்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்துடைய சோதனை காலத்துல தேவனுக்கு அவருக்கும் ஒரு உறவு உண்டானதோ, சர்ப்பமானம் தள்ளப்பட்ட பிறகுதான் கர்த்தருடைய வல்லமை, ரட்சிப்பு, ராஜ்யம், அதிகாரம் உண்டாகிறது. அதோட மரணம் நேடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குடி ரத்தத்தை சாட்சியின் வாசத்தான் ஜெயித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சோதனை காலங்கள் உண்டாக்கப்பட்டதோ அதே நடைமுறை நமக்கு உண்டாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டகருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லூர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பார்க்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தினை மறுதேகாம என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். கொஞ்சோடு பலன் இருக்கிற வரைக்கும் அவனை சோதிக்கப்படுகிறான். சாத்தாண்ட கூட்டத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூஜாகிருதம் விலங்கு வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆனால் பூமி முழுவதும் ஒரு சோதனை காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். கொஞ்சோண்டு பலன் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் தேவன் எல்லா நிலையில இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அந்துகள் சாட்சி துவங்குவதற்கு முன்பும் அந்துகள் சாட்சி துவங்கியும் ஒரு பெரிய சோதனை காலத்தை மையப்படுத்துகிறார். ஆனால் என் பொறுமையை குறித்து நீ காத்து கொண்டபடியினாலே உன்னை எல்லா நிலைகளுக்கு நான் பாதுகாத்து உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு பெரிய சோதனை காலத்தை இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19 வாசம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி கொடுக்காதிருக்க கடவது.
என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். இறைசன்னிதானத்துக்குள்ள நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்துல அவர் சாப்பாடு கிடைக்கல. இந்த வேதத்துல பல இடங்களை பார்க்கிறோம், உபவாசங்கள் சமயங்கள சாப்பாடு கிடைக்காத காலத்துல கைகள் கூட சாப்பிடுவாங்க. அங்க நியாயத்துல குற்றம் சாட்டுவாங்க. இன்னும் ஒரு சீசெல்லாம் கை கழுவாம பாரம்பரியத்தை என்ன பண்றாங்க, மாத்துறாங்க அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவருடைய ஊழியர்கள் எல்லாம் ஒரு அற்புதம் அதிசய கிரைகளை காணப்பட்டாலும், ஏன்னா நம்ம பார்க்கிறோம் வனாந்தரத்துல 3 நாள் பிரசங்கிக்கிறாங்க, 3 நாள் பசியா தான் பிரசங்கிக்கிறாங்க. கடைசி நாள் இந்த மக்களை குறித்து அவர் பரிதாபப்பட்டு ஏதாவது உணவு கொடுத்தாருன்னு கேட்கிறார்கள். இவ்வளவு பேருக்கு 5000 பேருக்கு 4000 பேர் நாங்கள் எங்கேருந்து கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். உடைய எத்தனை அப்பம் இருக்கிற கேட்டு அதை ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்கிறோம். அதோட ஊழியம் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசியான ஒரு நிகழ்வு. அந்த பசியின் மத்தியில் கடந்து வரப்போதான் பார்க்கிற ஒரு அத்திமரம் நல்லா பசுமையா இருக்கு, ஏதாவது ஒரு கனி கிடைக்காத நாங்கள் போய் பார்க்கிறாரோ ஒரு கனி கிடைக்கல, அந்த அத்திமரத்தை சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது ஊழிய பாதை தெய்வ தீர்மானம் என்பது இறை சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு கடினமான காலத்தை மையப்படுத்தி தெய்வ சமூகம் நடைமுறைப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினால் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபத்தை பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறுபடிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. சமூகத்தில் பார்க்கிறோம், அந்த கிறிஸ்தானவர் கடைசியில ஒரு முத்திரையை மையப்படுத்தி அந்த முத்திரை யாரெல்லாம் தரித்து கொள்ளப்படவில்லையோ ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்து ஒழிய காலத்துல அவர் ஊழியர் நிலைகளை கிடைக்கல. நமக்கு நியமிக்கப்பட காலம் பார்த்தீங்கன்னா திட்டமாக நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அந்த கிறிஸ்துடைய முத்திரை நாம் தரித்து கொள்ளப்படவிட்டால் ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியாது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 10 வசனத்தோட நான் வாசிக்கிறேன். நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் மேலுக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டீரு. ஜெயமார்க்கம் சொல்லுகிற என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை காத்து கொண்டபடினாலே என்று ஒரு பெரிய சோதனை காலத்தை மையப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட காலத்தை நாம் தேவ சமூகத்தை சந்திக்க வேண்டிய என்று இறைமார்க்கம் சொல்ல, ஏன்னா என்றுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களோட கம்மி. அவங்க ஊழிய பார்த்து சாப்பாடு கிடைக்கிறதான், ஆனால் நமக்கு திட்டமிட்டபடி நம்ம தடை செய்யப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பகுதியில் ஒரு 50% நமக்கு 100%. அதான் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டி கிறிஸ்து. அதனால தான் எதுக்கு பட்டம் வரன்னு சொல்றார். அந்த 2 வித்தியாசம் தான். இயேசு கிறிஸ்து பச்சம் வரன்னு சொல்லிவிட்டு நம்மளை பட்டம் வர சொல்ல காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு இருந்து புசிக்க முடியல. நமக்கு அப்படியே வாய்ப்பே நமக்கு கிடையாது. ஆனால் நம்ம ஜெயித்து மேற்கொண்டு கடந்து போக வேண்டிய இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி
உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு போட்டுல பிரயாணம் செய்கிறார். நீ போட்டு போயிருந்தா தெரியும், பயங்கர குளிர். அப்படிப்பட்ட குளிர்ல பார்த்தீங்கன்னா தூங்குறார். காத்து பலமா இருக்கிறது. அந்த போட்டு முழுகும் போல தெரிகிறது. சீசெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க, ஐயோ நாங்க சாக போறோம், எப்படி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதை சார்ந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், மனிதகுமாருக்கு தலை சாய்க்கோட இடையில என்று சொல்லுகிறார். நரிக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் கூடு உண்டு குழி உண்டு, மனிதகுமாரன் தலை சாய்க்க இடங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா பூமியில் காணப்படுகிற மனுக்குலத்தின் நிலைகளை பார்த்து ஜனங்களுக்கு தேவனிடத்தில் காத்திருந்து ஜெபித்து வல்லமை பெற்று மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய மீட்பு கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு தூங்குவதற்கு கூட இடம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை மனுக்குலத்தின் மேல ஒரு பரிதாபம் வைத்திருந்தால், மனுக்குலத்தை சார்ந்தவர் இரவு போல தெய்வ சொந்தம் காத்திருந்தான்னு பாருங்க. சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்காத நேரமே இருக்காது. பகல் இரவு காலை மாலை என்று எப்போதெல்லாம் தனக்கு நேரம் கிடைக்கிறது அப்பெல்லாம் தெய்வ சொந்தம் போய் காத்திருப்பார். இப்படி நாம் மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டு பண்ணுவதற்காக தேவனிடத்தில் நம்மை மகிமை பெற்று தெய்வ சொந்தத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவர் இரவு போலும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 21ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசி. தூமாவின் பாரம் சேயிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அரபியாவின் பாரம், திதானியாராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். தூமாவின் பாரம் சேயிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனை இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதுக்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதாயினால் திரும்பி வந்து கேளுங்கள். ஆனா இறை சமூகம் சபையை காத்துக்கொள்கிற ஆசாரியன் அவன் இரவு போல தேவ சொந்தர் காத்திருக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு இரவும் வருகிறது, ஒரு விடியற்காலமும் வருகிறது. இப்படிப்பட்ட நிலைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆசாரியன் மந்தையின் மேல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அவனுக்கு இரவென்றும் பகலென்றும் இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் கடந்த நாளோட நாம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். விடியற் காலத்தில் யாரெல்லாம் ஜெபிக்காம இருக்கிறீர்களோ ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை பறி போய்விடும். ஆவிக்கிற விடியற் காலத்தில் பார்க்கிறோம், பலமுள்ள மிருகம் கடந்து வந்து மனிதனை சேதப்படுத்துது. எப்படி விடியற் காலத்தை தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைவீர்களோ அதே போல விடியற் காலம் சாத்தானும் தீமை செய்ய முற்படுகிறான். அல்ல விடியற் காலம் என்கிற 3 to 6 வரைக்கும் விடியற் காலம் என்று காலங்கள் ஒப்பிடப்படுகிறது. அதில் விடியற் காலம் காத்திருந்து ஜெபிக்கப்பட வேண்டாம். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை பறி போயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம ஒரு யோசிச்சோம், அந்த காலத்தை நம்ம இது வரைக்கும் தெரியும். இப்போ விடியற் காலம் ஏன் கடவுள் வராரு என்றுதான் வேதத்தின் அடிப்படை தான் யோசித்தோம். ஆனால் கடந்த நாட்களும் சொன்னார், விடியற் காலம் சாத்தான் தீமை செய்ய வருகிறான். அவருடைய தீமை செய்ய வரும்போது அவனை எதிர்த்து நாம் ஜெயங்களும் தோற்கடிக்கவும் நாம் விடியற் காலத்தில் காத்திருந்தால் தான் நம் கடவுள் பாதுகாப்பு உண்டாகும். அதனால் நம்ம விடியற் காலத்தில் யாரெல்லாம் தேவ சொந்த காத்துல வரவிட்டையோ நாம் தோற்கடிக்கப்படுவோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் நாம் அழிக்கப்பட்டு போக வேண்டும் கடவுள் சொன்னார். வீட்டுக்கு போனோன்னா முந்தானாலே காமிதான் அந்த விஷயத்தை. அதெல்லாம் இறைமா இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்துகிற விடியற் காலத்தில் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம விடுதலாக்கிக் கொள்ளலாம். தேவனை தரிசித்து வருகார் நிகழ்கார அறிவித்துக் கொள்ளத்தக்க ஒரு உதவி கிடைக்கும். அதாவது விடியற் காலம் என்பது நாம் ஏற்கனவே நினைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடியற்கத்தை தேடினா கண்டடைவேர் நீதிபதி 8 சொல்ற விடியற்கத்தை தேடினா கடவுள் பார்க்கலாம் தான் நாம் நினைச்சோம். ஆனால் அது உள்ள மறைந்திருக்கிற நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் விடியற் காலத்துல நம்ம தோற்கடிக்க முற்படுகிறான். அப்படி அவனை ஜெயிக்கப்பட வேணும்னா விழித்திருந்தாதான் நான் ஜெயித்து அடைய முடியும். எரேமியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட வாசி.
51:12. அவைகள் பாபிலோன் மதில்களில் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்போரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாய் தெரிந்து சொன்னதை செய்வார். பாபிலோன் மதில்கள் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமக்காரர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்போரை வையுங்கள். ஆனால் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தான் பாபிலோனுக்கு குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். சாத்தானுடைய கரத்திலிருந்தும் அவனுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் பதிலென்னா அரண்மனை ராஜாக்கள் நாட்கள்ல அங்கங்க நீங்க ராஜாக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக 4 சுவர்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல போர் வீரர்கள் நினைத்திருப்பார்கள். ராஜாவோட அரண்மனை சுற்றி 4 பாதுகாவலர் இருப்பார்கள். ஏன்னா அப்பதான் ஒரு தேசத்தை அந்த ராஜா பாதுகாத்துக் கொள்ள முடியும், எதிரிகளை முறியடிக்க முடியும். பிளஸ் சாத்தான் எப்போ கிரியை செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விடியற்கால தூக்கம் வர டைம் அது. அவன் எப்படி பிக்ஸ் பண்றான் பாருங்க ஒரு விஷயத்த. விடியற்காலம் என்பது நல்ல தூக்கம் வர விஷயங்கள், நல்ல குளிர்ந்த காற்று கிடைக்கும். இப்படி ஒரு சம்பவத்தை நாம் தூங்கப்படும் போது நம்ம ஏமாத்த பார்க்கலாம். ஆனால் இறைவனுக்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் ஜாமக்காரர்கள் வையுங்கள். ராக்காலத்தினபடியாக அவன் தீமை செய்ய முற்படுத்தலாம். நம்ம பார்க்கிறோம் ஒரு வீடு கடை எப்போ அதை திருடப்படும் பார்த்தீங்கன்னா ராக்காலத்தில் தான். பகல் எப்பவுமே நடமாட்டம் இருக்கும், ஆளுங்கள் இருப்பாங்க, வெளிச்சம் இருக்கும். ராக்காலத்தில் எல்லாம் நம்ம உறங்குகிற நேரம் ப்ரெஷ் எடுக்கிற நேரத்தை பயன்படுத்தி தான் திருடு நம்ம ஏமாத்துக்கிறோம். அதுவே சாத்தான் நம்மை தீமை செய்வதற்கும் பொல்லாப்பு செய்வதற்கும் ஒரு விடியற் காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் தேவன் அந்த விடியற் காலத்தில் கடந்து வந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்ம கூப்பிடும் போதுதான் அந்த தேவன் நம்ம கடந்து வர முடியும். சங்கீதம் 134 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளின் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இதோ ராக்காலங்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறேன். கடந்த நாட்களோட பார்த்தோம், 2 ஊழியக்க வலது பக்கத்து வராமல், ஒருத்தர் இடது பக்கத்து வராமல். அதில் ஒருத்தர் வீழ்ச்சிக்கிறாரு, ஒருத்தர் வீழ்ச்சிக்க மாட்டேங்கிறார். இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எந்த அளவுக்கு ஜாமக்காரர்களாக விடியற் காலத்தில் கர்த்தரை நாம் தேட மனதாக இருக்கிறோங்களோ ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கிடைக்கும். சாத்தான் தீமை செய்வதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில என்னன்னா நாம் தெய்வ சமூகத்தில் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் ஜாமக்காரர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஒரு பக்தி வைராக்கியம் அவர் சமூகத்தில் காணப்பட்டது. மத்திய 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் பொய்யாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொல்லுவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுகளுடைய கொலைகளை புறாவிற்கருடைய ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜடவெளி என்றபடி என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லறுப்பு வகையாக்கிறீர்கள். இறை சமூகம் சொல்லுகிற மனிதன் கைகளால் கட்டப்படுகிற ஆலயமாக இருந்தாலும் சரி, தன் சரீரமாக சபையாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் பார்க்கிறோம் ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் பூமிக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்தி தேவர் வாசம் பண்ணக்கூடிய நமஸ்கரிக்கக்கூடிய நிலையை அவர்கள் எப்படியாக ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். ஏன்னா நம்ம
மோசே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் பார்க்கிறோம். ஓய்வு நாள் எப்படியாக பயபக்தியோடு நமஸ்கரிக்கப்பட வேண்டும். ஒரு சொந்த பேச்சு பேசாமலும் எந்த ஒரு வேலை செய்யாமலும் தன்னுடைய விறகு பொறைக்கு அடுப்பு மூட்டாமல் அப்படி கூட பயபக்தியோடு நாம் தேவ சமூகத்தை என்ன பண்ணணும், தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனாங்க பலி செலுத்துவார்கள் என்று சொல்லி புறா ஆடு மாடுகள் இருக்கிற ஒரு வியாபாரம் மாற்றினார்கள். ஏன்னா நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பலி என்பது ஏற்கனவே நம்ம ஆயத்தப்படுத்தி தான் கொண்டு வரோம். அங்க வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. தூரத்தில் உள்ளவங்களுக்கும் சில நியமனம் வைத்திருந்தாங்க. ஆனா அருகாமையில பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அதை ஆயத்தப்படுத்தி எடுத்து வந்துதான் நாம் தேவ சொந்த பலி செலுத்தப்பட வேண்டுமே தவிர அங்க இருக்கிற பொருளை நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட சோம்பேறிகளாக மாறி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு வியாபாரமாக மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடையாக ஒரு பக்தி வயனக்கு வைத்திருந்தார். இப்படிப்பட்ட பக்தி வயனங்கள் நாம் தெய்வ சமூகத்துல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பஸ்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்னான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவளுடைய மனைவி தன் ஆயத்தம் பண்ணினார். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தோட நீதி என்று சொல்கிறான். அதான் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற மனவாட்டியா ஆயத்தப்படுத்திக் கொண்ட நம்முடைய நிலைகள் தேவன் எதிர்பார்க்கிற சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரங்களை அது தேவனுடைய வசனம். அது நம்மை குறித்து வேதம் எழுதியிருக்கிற பிரகாரம் ஒரு அலங்கரிப்பை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. உன்னத பார்த்து 6ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவர்களுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடி உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசம் கொடிகள் பறக்கும் படைகளை போல கெடியும் உள்ளவளால் அருணோதயம் உதிக்கிறவள் யார்? கடைசி காலத்துல காணப்படுகிற மனவாட்டியானவர் தேவஜனமாக நீங்கள் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். நம்மை பார்த்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை மனவாட்டி என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட வாசி. அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களுக்கு சந்திரனும் அவள் சிரசுமை பல நட்சத்திரங்கள் இருந்தன. ஆனா இறை சமூகம் சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடுகள் காணப்பட்ட ஒரு மாடலாக 12 அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்நியோன்யங்களையும் அதை கொண்டு ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை அடைந்து வானத்துக்கு பறந்து போகிற தன் மனவாட்டியே அவள் சூரியனை அணிந்திருக்கிறார். நிறைய பொருள் இருக்கிறது. சூரியன் சந்திரன் உலகம் கிடையாது. அதே போல மனவாட்டியானவை கொண்டுதான் பூமிக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தை மகிழ்ச்சி உண்டு பண்ணுகிறார். அவளை ஒப்பிடுகிறார் சூரியனை போல பிரகாசம். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மறுரூபம் அடைய வேண்டும். வாழ்க்கை மாற்றங்கள் காணப்பட வேண்டும். ஒரு தனி தத்துவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் விளங்க செய்யப்பட வேண்டும்.
நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்கள்ல, எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியா இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தான் இறைமார்க்க மனவாட்டிக்கு ஒப்பிடுகிறார். அதாவது மனவாட்டி பிள்ளைகளாக தேவனும் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி அறிந்து நாம் தேவ சொந்த கடந்து போய் நாம் தெய்வத்திடத்தில் நாம் உருவாக்க முற்பட வேண்டும். ஆனால் நம்ம எல்லாரும் போல வாழக்கூடாது. நடுவானுக்கு நாளுக்கெல்லாம் வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஒரு மறுரூபத்தை அடைய வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பு தேவ சுத்தத்தை நாம் கைகொண்டு நாம் கடந்து போய் ஒரு தனித்துவத்தை நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மத்திய 26ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே பார்க்கிற பிரகாரம் 1ஆம் நூற்றாண்டு தெய்வத்திடத்தில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது ஒரு மனமுள்ள பாடுகளை பார்க்கிறோம். மெய்ப்பனை வெட்டுவே, மந்தைகள் சிதறடிக்கப்பட்ட பிரகாரம் நீங்க இந்த இரவு என்னோட என்ன பண்ண பாருங்க ஓடி போக போகிறேன் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்துல ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல பாடுகள், ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் சோதனைகள். நமக்கு அப்படி அல்ல. திட்டமிட்ட பிரகாரம் ஒரு 3 ஆண்டுகள் சோதனை சந்திக்கப்பட வேண்டும். அதன் இறுதியாக காணப்படுகிற ஒரு ஆண்டு என்பது பலமாக இருக்கும். உலகத்தில் இருக்க 4 திசைகளிலும் ஒரு பலமுள்ள சோதனை நாம் சந்திக்க முற்பட வேண்டும். இப்படிப்பட்ட சோதனை நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய பலனும் நீதி நமக்கு அவசியமே இருக்கிறது. ஏன்னா நம்ம சந்திக்க போற சோதனையில உங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நீதி மாத்திரம் உங்களுக்கு பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்து உண்டான சோதனை எல்லாரும் போயிடறாங்க. யோவான் மாத்திரம் தான் கிட்ட இருக்கலாம். அவர் சிதறி போனாலும் அவர் மாத்திரம் மீண்டும் வந்து அவர் அங்க இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம நிறைய பார்த்து யோவானும் மகதலே வரைக்கான இயேசு அதிகமாக நேசித்ததுனாலே அன்பு பெற்றதுனாலே அவர்கள் மாத்திரம் போக முடியல. பாக்கி எல்லாரும் தான் ஜீவனுக்கு பயந்து ஓடி விடுகிறார்கள். இவர்கள் மாத்திரம் நாம் தேவசம் நிற்பதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிக்கும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களின் மேலே காவலை போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களை சிலர் காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிய மரண பரியந்தம் உண்மையாய் அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஆனால் இறை சமூகம் சொல்கிறேன், ஒரு பலமுள்ள பாடுகள் ஒரு 10 நாள் ஒப்பிடுகிறார். ஆனாலும் அதுல ஜீவனம் மரணமா என்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது. தெய்வ சித்த வைத்திருந்தவர்கள் பாதுகாப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா மரணம் உண்டாவதற்கு வாய்ப்பு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு கடினமான காலம். நீங்க வேதாமம் சொல்லுகிற பிரகாரம் மீட்பு என்பது 10:1 தான். அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிங்க நீங்களா? கடைசியில் அது மீட்கப்படுகிற ஜனங்கள், சபைகள், தேவ ஜனங்கள் ஒட்டுமொத்தமா தேவன் நேரடியாக அறிவித்த சம்பவம். 10 பேர்ல 10 கிறிஸ்தவர்ல ஒருவர் தான் மீட்க முடியும். 9 பேர் அவுட். ஏன் அப்படின்னா அப்படி எவ்வளவு உபத்திரம் இருக்கும், எவ்வளவு சூழ்நிலை இருக்கிற அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
இறுதியாக நம்ம மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது கருத்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விருப்பம் கூடாதபடிக்கு செய்தது. பார்க்கிறோம், தேவ சமூகத்துக்குள்ளாக சாத்தான பிரதான நோக்கம் தேவ திட்டத்தினால் நிறைவேற்றம் கொடுக்கப்படாது. பொதுவாக கிறிஸ்துவ மண்டலம் பார்த்தீங்கன்னா கடைசியாக 4 பாற்றை பிரிக்கிறார். ஒரு பாற்று மனவாட்டி, இன்னொரு பாற்று அந்துகிறிஸ்து, இன்னொரு பாற்றை மனவாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்துகிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, 4வது புறஜாதிகள். இப்படிப்பட்ட 4 பாற்றா பிரிக்கப்படுகிறது. அதில் மீட்டுக் கொள்கிற பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரைவாக சொல்கிறேன். நீங்க மத்திய 25ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 10 கண்டிப்பெண்கள் ஒப்பிடுகிறோம். அதில் 5 என்ன பிரிக்கிறான். இந்த 5 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மனவாட்டியும் இன்னொன்று அந்துகிறிஸ்து. பாய்க்கு சுயாதீன சபையில உள்ள வர மாட்டாங்க. இவர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 5 பாத்திரம் பிரிக்கிறார். 2 பேர் இயந்திரம் வரைத்தார்கள், 2 பேர் கூரை எழுதி கொண்டிருந்தார்கள். இங்க சொல்ல 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படுத்த 12ஆம் சொல்லுகிற மனவாட்டியும் 17ஆம் சொல்லப்படுகிற அந்துகிறிஸ்து. இவர் 2 பேர் தான் மையப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்துகிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே இருக்கிற மனவாட்டியை உபத்திரப்படுத்துகிறார். 2வது பார்க்கிறோம் தன் வாதுகள் என்று சொல்லப்படுகிற ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். ஆவியார் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை பொய் வேதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். சாத்தான் கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா பலவித ஆவிக்குரிய தன்மையை உருவாக்கி தேவனை தொழுது கொள்ள ஜனங்கள் உள்ள புக போறோம். வெளிப்படுத்த 16 பார்க்கிறோம் 3 விதமான ஆவிகள் கடந்து வருகிறது. அது தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம அநேக அசுத்தாவிகள் உள்ளே வந்து பொய்யான போதகம். இப்படி எப்படிலாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம அவன் தடுக்கிறான். ஒன்று தாய் சபையா காணப்படுகிற ரோமன் கத்தோலிக்க அந்துகிறிஸ்துவாக மாற்றுகிறான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆதரவு சேர்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மெம்பர்ஷிப் மாத்திரம் 140 கோடி. கிட்டத்தட்ட ஆதரவாலாம் செய்யணும் ஒரு 200 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீ இருக்கிற மக்கள் தொகையில 3 ஒரு பங்கு கையில் வச்சிருக்கலாம். அப்படியே ஒரே தலையை விழுங்கும் போது எல்லாருமே உள்ள போயிடுறாங்க ஒரு குரூப். அதுதான் ஆவிக்குறனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனவாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்துகிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு குரூப் அவங்க தனித்து நிற்பார்கள். இப்படிப்பட்ட 3வதாக யாருமே ஏற்றுக்கொள்ளாம 3 சந்தேகத்தை ஒரு குரூப் நிற்கும். இப்படிப்பட்ட உலகத்துடைய நிலைகளை 4 நிலைகளை மையப்படுத்தி அவன் சாத்தான் விழுங்குகிறான். வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரம் 1 வாசம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறு தூதரும் வந்து தூபகாட்டம்
பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது அவருடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதி உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன் இருக்கிற 7 தூதர்களை கண்டேன். அவன் 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டுகிற பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின்படி நின்றார். சிங்காசனமாய் இருந்த பொற்பிடத்தின் சகல பரிசுத்தவான்களையும் ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபத்தின் புகையானது தூதருடைய கையில் தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அந்த வருஷம் ஆட்சி காலம் ஒரு 1.5 ஆண்டு காலம் போகிறது. வனமா கொடுமைப்படுத்துகிறான், சித்திரவதைப்படுத்துகிறான், கொலை செய்ய முயற்சிக்கிறான். அதன் அடிப்படை ஜனங்கள் பரிதபிக்கிறார். அவள் ஏழுக்க பிதாவையின காப்பாற்ற விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக நினைப்பு மூட்டுகிறான். வரலும் 1/2 மணி நேரம் அமைதியில் உண்டாயிற்று. தேவனை தொழுது கொள்கிற நிலை நிறுத்தி அங்கிருக்கிற தூதர்களை பூமிக்குள்ளாக அனுப்பி என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதை விட பின்னி இருக்கிற 1.5 ஆண்டு ரொம்ப கடினமான ஆண்டு. ஒரு பக்கம் தேவன கோபாக்கரை உண்டாகிறது, வெளிப்படுத்துற நாம் 8:7 நடைமுறைப்படுத்துகிறது. இன்னொரு சாத்தான பலமாக இறங்கி தெய்வத்திற்கு தடுப்பதற்கு முயற்சிக்கிறான். தன்னால இயன்ற வரைக்கும் தெய்வத்திற்கு எவ்வளவு தடுக்க முடியும் அவ்வளவு அவர் பலம் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால 3 ஆண்டு என்பது ஒரு கடினமான ஆண்டு. எல்லாருமே பின் 3 ஆண்டுகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு போர்க்காலம் தான். முதல் 3 ஆண்டுகள் தான் பூமிக்குள்ள பயங்கரமான பாடுகள். இந்த சத்திய ஒண்ணுமே கிருஷ்ணனுக்கு தெரியாது என்ன நடக்க போகிற விஷயங்கள். 2வது 3 ஆண்டுகள் போர்க்காலம் தான். தேவன கோபாக்கரையும் அந்த கிறிஸ்துக்கும் 10 ராஜாக்களுக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு போர்க்காலம். ஆனா முதல் 3 ஆண்டுகள் என்பது சாத்தான தீவிரப்படுத்தப்படுகிறது. தேவனும் தன்னுடைய கோபாக்கரை உருவாக்கி பூமி அதிர்த்தக்க ஒரு கிரிகளை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா நம்ம இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக தேவஜனுக்கு ஒரு நெருக்கமான யாக்கோபு இக்கட்டமான காலம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்தை மையப்படுத்தி ஒரு பலமுள்ள சோதனை காலங்களை அவர் நடைமுறைப்படுத்துகிற அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே 1260 நாளளவும் அவனை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 14ஆம் வசனம். ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கடியின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அப்போது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தான் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. வெள்ளம் என்பது பெரிய போராட்டம், ஒரு பெரிய நதி என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கி தேவத்திடத்தை நிறைவேற்ற கொடுக்க முடியாமல் தடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிற அந்த வருஷம் ஆட்சி காலம் என்பது ஒரு கடினமான காலம். அந்த காலத்தை மேற்கொள்வது ரொம்ப சிரமமான விஷயம் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் அந்த வருஷம் ஆட்சி காலம் நமக்கு ஒரு கடினமான காலத்தை மையப்படுத்தி அதிலிருந்து நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு பெரிய ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டு அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவன்
தேவனே, இவைகளின் முடிவு என்னவாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகளின் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக அப்போது சனவஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தன்னை மேல் இருக்கிறமாய் புருஷன் தம்முடைய வலது கருத்து தம்முடைய இடது கருத்து வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் சிறையிட்டும் பரிசுத்தனுடைய வல்லமை சிதறித்தால் முடிவு பெறும் வரை இவர் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றெடுக்கு ஜீவித்திருக்க பேரிலே ஆணையினை கேட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அறிவித்துக் கொடுக்கிற பிரகாரம் அந்த சோங்கத்துக்கு முன்பா சபை எடுத்துக் கொள்ளப்படும். பின் இருக்கிற 7 ஆண்டு என்று சொல்லி அவளை உபத்திரம் மகாபத தப்பு பிரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அந்த ஆட்சி காலம் முதல் 3 ஆண்டு காலம் தான். காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற 3 ஆண்டுகள் பரிசுத்தோட வல்லமை சிதறடிக்கப்படும். பின் இருக்கிற 3 ஆண்டுகள் நாம் வெளிப்படுத்தின 12:6-14 பார்க்கிற பிரகாரம் அவள் பறந்து போய் இறைப்பாருகிறார். அதாவது பின் இருக்கிற 3 ஆண்டுகளுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. முதல் 3 ஆண்டு காலம் மாத்திரம் சந்திக்கப்பட வேண்டும். அது மகா ஒரு உபத்திர காலமாகிய நமக்கு நியமிக்கப்பட்ட என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரம் 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுந்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர் தங்கள் அங்கில ஆட்டுக்குட்டிய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகம் சொல்லப்படுகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இங்க காணப்படுகிற ஒரு பெரிய தரமான கூட்டம், ஜாதிகள் பாஷை ஜனங்களை வீட்டு கொண்ட கூட்டம் மிகுந்த உபத்திரவு சாதாரண மிகுந்த உபத்திரத்திலிருந்து இவர்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அந்த ஆட்சியாகிய 7 ஆண்டு காலம் முதல் 3 ஆண்டு காலம் நாம் உபத்திரப்பட்டு பொன்னாக விளங்கி தேவசாயனாக மாறுகிறோம். பின் முன்பிருக்கிற 3 ஆண்டு காலம் 10 ராஜாக்களுக்கும் அந்த வருஷம் ஒரு பெரிய போர் நடக்கிறது. அதான் தெளிவா சொல்கிறார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமி திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமி திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய ஆக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். 2 தூதர்கள் வருகிறார்கள். 2 பேரும் கையில ஒரு அரிவாளை இருக்கிறது. முதல் சொல்லப்படுகிற அரிவாளை பார்த்தீங்கன்னா பயிர் முதிர்ந்தது, அறுக்கிற காலம் வந்தது. ஆகியால் உங்களுடைய அரிவாளை நெட்டி அறுத்து
ஒரு பண்டகசாலை சேர்க்கிறது. இரண்டாவது ஒரு தூதன் வருகிறான். அவன் வருகிறான். அவன் பார்த்து நாம திராட்சை கொலை அறுத்து நகரத்துக்கு புறம்பேர்ல அந்த ஆலையிலே விதிக்கப்பட்டு அந்த ஆலையிலிருந்து 600 ஸ்தானி ரத்தம் புறப்பட்டு வருகிறது. குதிரையுடைய கடிவாளம் என்று சொல்கிறார். 2 அறுவடை. ஒரு அறுவடை பார்த்தீங்கன்னா தன் சபையை அறுத்து பண்டகசாலை சேர்க்கிறான். 2வது அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனை கொடுக்கிறார். ஒரு போர்க்காலம் தண்டனை நடைமுறைப்படுத்தி அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற 7 ஆண்டு காலத்துல முதல் 3 ஆண்டுகள் ஒரு அறுவடை, 2வது 3 ஆண்டுகள் தேவனுடைய கோபாக்கனை. வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும். வெளிப்படுத்தின 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோட கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடு கூட 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். மத்திய 20ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் 1 மணி வேலை என்று சொல்லுகிறேன். 3 ஆண்டு காலங்கள் இந்த 10 ராஜாக்கள் அந்த மிருகமாக அந்துகிறிஸ்துவோட இணைந்து செயல்படுகிறார்கள். 15-16 வாசிப்போம். வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 15-16. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா? நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாடும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாடும் நிர்வாணமாக்கி அவளை மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் ஆகிய முதல் 3 ஆண்டு காலம் அந்திகிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ளாமல் அவன் தேவனுடைய மனுஷன் என்று நம்பி நம்மை பொறுப்பு வரப்போகிற அந்திகிறிஸ்து தன்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வான் என்று சொல்லி 10 ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் ஆகிய கிறிஸ்து நாடுகள் அவனுக்கு வலது காலம் கொடுக்கிறார்கள். அந்த முதல் 3 ஆண்டுகளின் இறுதியிலே சபை வானத்துக்கு பறந்து போன பிறகு தன்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி 10 ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளும் போப்பு மேல யுத்தத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். பின் இருக்கிற 3 ஆண்டு காலம் இருவருக்கும் பெரிய யுத்தத்தை நடைமுறைப்படுத்த போகிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு நமக்கு தெளிவா வேகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியம் என்னன்னு தெரியாதவர்கள் தவறுதலால் பிரசங்கித்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ள கிறிஸ்து என்ன நடந்ததோ அதுவே நமக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்தத்தை இருக்கும். 2 சாட்சிகளும் 2 வருஷம் முடிந்து கொண்டிருக்கிறாய் 1260 நாள் திரும்ப சொல்லும்படி அவர் அதிகாரம் படைப்பேன். எப்படி இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் தான் ஊழித்து செய்து நிறைவேற்றி கொடுத்தாரோ அதே போல கடைசி காலத்தில் காணப்பட மனவாட்டியானவர் 3 ஆண்டு காலம் ஊழி செய்யப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மரணம் உண்டானதோ தன் சொந்த ஜனத்தினாலே அதே போல இவர்களும் தன் சொந்த ஜனத்தால் கொலை செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி கல்லறையில 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரடைந்தாரோ அதே போல இவர்கள் 3 நாளுக்கு பிறகு இவர்கள் உயிரடையப்பட வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதுவே கடைசி காலம் மனவாட்டி.
ஒண்ணுமே மாறாது. என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உபத்திரம் கொஞ்சம் கம்மி, நமக்கு அதிகம், அவ்வளவுதான். ஏன்னா அவர் பச்சை மரம் என்று ஒப்பிடுகிறான். தேவனை நேரடி சாயலாக தேவனை நேரடி ஒத்தாசுக்குள்ளாக இருந்தால் அது ஜெயிக்க முடிந்தது. நம்ம எல்லாம் பட்ட மரமா காணப்படுறதுனாலே அதை விட உபத்திரங்களும் நாம் ஏற்றுக்கொண்டு தாய்க்கு சுமந்து போக முடியாம நிலைகளை நாம் தள்ளப்படுகிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான் நமக்கு மாடல். அதில் நல்ல தியானம் செய்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் கடைசி கால மனவாட்டிக்கும் சமம். அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். எல்லா நிலைகளும் பசியா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், உபத்திரங்களா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், என்ன ஒரு நிலையா இருந்தாலும் அதை விட பல மடங்கு. ஆனா நாம் தேவனை எதிர்கொண்டு போக, தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற இயேசுவை எதிர்கொண்டு போக நம்ம நிலைகள் எல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எதை நோக்கி நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம், தேவ சுத்த தேவ திட்ட தேவ தீர்மானம் என்ன, சாத்தான நைவேத்தியமான சூழ்நிலை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நம்ம இறைமார்க்கம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்த வேர்வை சிந்தினார் என்று பார்க்கிறோம். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிற 1 மணி நேரம், ஒரு ஆண்டு என்று கடினமான ஆண்டு. யார் நிற்பா யார் விழுந்து போவாலும் தெரியாது. முடிவானது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் கடைசியாக மையப்படுத்துகிற விஷயங்கள் தன்னை வாழ்வாதாரம், வாழ்வா சாவா. நீ மரணத்துக்கு அர்ப்பணித்து கொண்டா அவளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லை பூமிக்கிற வாழ்க்கையை ஒரு நீண்ட கால வாழ்க்கைகளை எண்ணினீங்கன்னா நாம் தெய்வத்திற்கு நாம் இழந்து போவோம். அதெல்லாம் நாம் இயேசு எதிர்கொண்டு போக காத்திருக்கிற நம்முடைய நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ எதை நேசிக்கிறீர்கள், எதை அன்புவா, எதை சார்ந்து இருக்கிறீர்களோ அதிலே சோதிக்கக்கூடியவன், அதிலே புடமிடக்கூடியவன். அது நாம் அறிந்து நாம் தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நாம் பிரயாசப்பட ஓடுகிறது ஆவிக்கிற வாழ்க்கை இறுதியிலே அது நாம் எடுக்கிற சூழ்நிலை உண்டாகும். ஆனால் நம்ம இறைமார்க்கும் சொல்லப்படுகிற நாம் எல்லாம் பட்ட முறை நாம் அறிந்து கொள்ளப்பட, நம்மளால் ஒன்றும் கூடாது என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனை சார்ந்து வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்தினா நம் வாழ்க்கை ஒரு ஜெயங்குள்ள வாழ்க்கை அடைந்து கொள்ளலாம். ஆனால் வேதம் நமக்கு நடைபடுத்துகிற பிரகாரம் பூமியில அடைய போகிற மீட்பு 10 தான். 10 பேர்ல ஒரு மாத்திரம் தான் கூட்டு சேர்க்கப்படுவார்கள். அது யார் என்று நாம் எந்த நிலை ஓடி போகிறோம் என்று நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமது கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.